ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 உடைய ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து மயில் கன்சீவாக இருக்காங்க இல்லைங்களா. ஸோ மயிலை வந்து செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போக வந்து மயிலுடைய அம்மா சரவணன், கோமதி அண்ட் வந்து மயில் 4 பேரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் வந்து மயில் வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர்கிட்ட மயில் கேட்குறாங்க, என் குழந்தை வந்து எப்படி இருக்குது டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் வாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் சொல்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து கோமதி வந்து குழந்தை எப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. டாக்டர் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இவங்க ப்ரெக்னன்சி டெஸ்ட்டில் காமிச்சது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபால்ஸ் ப்ரெக்னன்சி, இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அப்படி சொன்னது சரவணன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே மயில் பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்து பயங்கரமாக, மாமா டாக்டர் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சரவணன் வந்து மயில் கட்டிப்பிடிச்சு, குழந்தை பிறக்குன்னு நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழறாங்க. உடனே வந்து மயிலை வந்து தட்டி விட்டுட்டு சரவணன் சொல்கிறாரு, நீ என்ன ஏமாத்துறது என்ன புதுசா, எப்படி நீ வந்து வாய்க்கூசாமல் இவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு உனக்கு, ஆரம்பத்துலேருந்தே வந்து உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பொய் சொல்கிறதுனா கை வந்த கலையாச்சு அப்படின்னு சொல்லி மயிலை திட்டிட்டு போகிறாரு சரவணன். ஆனால் அப்படி சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.